உறவின் நெருக்கமேன்ற தலைப்பில் நம்ம வசந்திகுமார் அம்மா கோமதியுடைய பேச்சுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் உரையை தொடங்கலாங்கம்மா. அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். மாத்தியோசி குழுமத்தாருக்கு வணக்கம். அம்மா ராணியம்மா அவர்களுக்கும் முதல் வணக்கம். மேலும் நம்ம இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் ஐயா நாதன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு இளைஞர்களுக்கு அவசியமானது அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா. நல்ல தலைப்பு. எப்பவுமே அருமையான தலைப்பு எடுக்கிறதுல நம்ம குடும்பம் முதல் படியில தான் நிற்பாங்க. இதுவும் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா. பாருங்க, இப்போ நான் உறவின் நெருக்கமே என்ற தலைப்பை முதன்மைப்படுத்தி பேச வந்திருக்கிறேன். அதுக்காக அறிவு தேவையில்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அறிவின் பெருக்கம் தேவைதான். ஆனால் எது முதன்மையா வேணும், எது அவசியமானது, அந்த பாயிண்ட தான் நான் முதல்ல வைக்கிறேன். இரண்டுமே தேவை என்று கண்டிப்பா நடுவர் தீர்ப்பு சொல்வார்னு என் மனசுல படுது. இருந்தும் என்னுடைய அணிக்கு நான் வலு சேர்ப்பதற்காக உறவின் நெருக்கம். ஏன் உறவின் நெருக்கத்தை பேசுறேன்னா, இப்ப அறிவியல் வளர்ச்சி அப்படியே எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இப்ப நாம படிக்கும் போது இருந்த காலம் இல்ல. நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் பேசுனாங்க. நம்மளுக்கு இது மாதிரி தொலைக்காட்சி, இன்டர்நெட், இந்த வசதிகள் எல்லாம் இல்லாமலே நாம படித்து, இந்த செல்போன்லாம் இப்ப வந்தது, செல்போன்லாம் இல்லாமலே நம்ம படித்து வந்தோம். அப்பெல்லாம் போன் பேசணும்னா கூட யாரோ ஒரு வீட்டுல போன் இருக்கும், அந்த மாதிரி பேசுவோம். இப்ப அப்படி இல்ல. உள்ளங்கைக்குள் கணினி நம்ம கைக்குள்ளே இருக்கு. எல்லாமே அடக்கம். வேற ஒண்ணு வேண்டாம். அறிவு என்று பேசியவர்கள் வேற ஒண்ணு வேண்டாம். கையில செல்போன் இல்லைன்னு அர்த்தம். கையில செல்போன் இருந்தா போதுமே. நம்மளுக்கு கணினி இருந்த அந்த கையடக்க கணினிய கூகுள் ஜி ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம மாஸ்டர், எல்லாருக்கும் மாஸ்டர். கூகுள் ஜிட்ட போட்டா போதும், எல்லா அறிவையும் அப்படி கொட்டுன்னு கொட்டுவாரு. நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அவர் ஒரு 9 பக்கத்துக்கு தர போறாரு. இதுதான் அறிவின் பெருக்கம். முடிஞ்சு போச்சு. இளைஞர்களுக்கு அந்த ஒரு இது கையடக்க கணினி போதும். அப்ப உறவு ஏன் உறவு அப்படி கையடக்கத்துக்குள்ள வந்துருமா? வராது. அறிவு வந்துரும், ஆனா உறவு வராது. உறவை நம்ம தான் போச்சு பாதுகாக்கணும். எப்படி? ஏன் அந்த உறவு இளைஞர்களுக்கு தேவை? அம்மா, இந்த கணினி நான் சொல்லிட்டேன், கையடக்கத்துக்குள்ள வந்துருச்சு. அந்த அறிவு பெருக்கத்துல நன்மையான அறிவும் இருக்கு, தீமையான அறிவும் இருக்கு. அதை பகுத்து உணர்ந்து அவர்களை நெறிப்படுத்துவதற்கு தேவை உறவு. புரியுதுங்களாமா? அறிவுங்கிறது வேணும். அறிவுல அந்த நல்லறிவு, பட்டறிவு, அனுபவ அறிவு அதெல்லாம் சொல்லி கொடுப்பதற்கு அந்த உறவு தேவை. உறவு எப்படி இருக்கணும்? உறவும் நெருக்கமாக இருக்க வேண்டும். சும்மா மேம்போக்கான உறவு அல்ல. உறவு என்பது ரத்த சம்பந்தமான உறவு மட்டும் நான் குறிப்பிடவில்லை. இப்ப ஒரு இளைஞனுக்கு ஆசிரியர் ஒரு உறவு, அவனுடைய நண்பர்கள் ஒரு உறவு, அப்புறம் அவனுடைய தந்தை தாய் பெற்றோர்கள் ஒரு உறவு, தாத்தா பாட்டி குடும்பம் ஒரு உறவு, பக்கத்து வீடு சமூகமும் ஒரு உறவு. இந்த உறவுகள் அனைத்தும் அவனுக்கு தேவை. அந்த தேவை இல்லாம அந்த இளைஞன் உருப்பட முடியாது. அப்போ ஒரு இளைஞனை வழிப்படுத்தி அவனை நெறிப்படுத்தி ஒரு நல்ல சிறந்த குடிமகனாகவும் சிறந்த வாழ்வில் சான்றோனாகவும் ஆக்குவதற்கு யார் தேவை? உறவின் நெருக்கம் மிகவும் தேவை. இப்ப அம்மா பேசுனா, எனக்கு எல்லாம் பேசுனதை எப்பவுமே கவனிப்பேன். பயணத்தில் இருந்ததுனால கவனிக்க முடியல. ஆனா கோமதி அம்மா பேசுனதை மட்டும் வீட்டுக்கு வந்த உடனே செல்போன்ல சார்ஜ் போட்டுட்டு அம்மாவுடைய உரைய கேட்டேன். அம்மா சொன்னாங்க, அவங்க அறிவின் நெருக்கமே, அறிவின் பெருக்கமேக்கு தான் பேசினாங்க. ஆனா நம்ம விவேகானந்தர் எடுத்தாங்க, நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயாவை எடுத்தாங்க. எல்லாரும் இளைஞர்களை கொண்டாடினாங்க தான், அறிவு வேணும்னு சொன்னவங்க தான். ஐயா நம்ம விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, விழுமின் எழுமின் ஓடுமின். இளைஞர்களை பார்த்து சொன்னாரு. ஆனா அவர் அறிவுக்காக சொல்லல, உழைப்புக்காக சொன்னாரு. எல்லாரையும் ஒன்று போய் என்கிட்ட கொடுங்க, நான் நம்ம நாட்டுக்கான இதை கொடுத்துடுறேன்னு சொன்னாரு விவேகானந்தர். ஒற்றுமைக்காக சொன்னாரு, எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக சொன்னாரு. அதையும் கருத்துல கொள்ளணும். அடுத்து அவருடைய உரை, உண்மையிலேயே அவருடைய உரை நம்ம இந்தியாவை உலக நாடில் முதன்மைப்படுத்தி கொண்டு போனது உண்மை. இன்றும் நம்ம அவருடைய உரையை சிகாகோ
அதுவும் உறவை சேர்த்தாரு. அறிவுக்காக சேர்க்கல, உறவுக்காக தான் சேர்த்தாரு. அந்த பேச்சு உறவுக்காக அமைந்தது என்று நான் வாதிடுகிறேன். மேலும் ஆசிரியர்கள் இந்த இப்ப இளைஞர்கள்லாம் அந்த எப்படி உறவுகளால போறாங்கன்னு சொல்றாங்களா? ஆனா அவங்க பேசின கோமதி அம்மா பேசின தகவல் என்னுடைய அணிக்குதான் சார்பா பேசின மாதிரி இருந்தது. ஏன்னு கேளுங்க, அவர் இளைஞர்கள்லாம் தடமாறி போயிடுறாங்க, அவங்களுக்கு மனம் இறுக்கமாகிறது, அவங்க பெற்றோர்கள்லாம் இந்த வேற மற்ற குழந்தைகளோட ஒப்பீடுகள் செஞ்சு அவங்கள மட்டம் தட்டி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உறவின் நெருக்கம் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வருமா? அப்ப உறவின் நெருக்கம் அவனுக்கு எவ்வளவு அவசியம். அம்மா அந்த பாயிண்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. நல்ல வேலை அவங்க பேசுனதை நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்ப இதுக்கு என்ன தேவை? உறவுகள் தான் தேவை. அவன் நம்ம இறுக்கமாக இல்லாமல் சகஜம் நிலைக்கு வருவதற்கு அவனுக்கு நண்பர்களுடைய அவசியம் தேவை. நண்பர்கள்ட்ட தான் அவன் மனம் விட்டு பேசுவான். மன இறுக்கத்தை போக்கணும். இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இல்லாமல் செய்வதற்கு உறவுகள் முக்கியம். நண்பர்கள்ட்ட நல்லா பேசுவான். அடுத்து சிறுவயது மாணவர்கள் அந்த ஆசிரியர்களிடம், எத்தனை குழந்தைகள் ஆசிரியர்களிடம் மனம் விட்டு பேசுறாங்க. ஆசிரியர்கள் அவங்களுக்கு நாங்க நல்வழிப்படுத்துவதற்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம். இப்ப அம்மா இது நடுவரையாவும் சொன்னாங்க, அம்மாவும் சொன்னாங்க, ராணி அம்மாவும் சொன்னாங்க. இப்போ நிறைய கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு பள்ளியில அழைச்சிட்டு பண்றாங்க. அம்மா வேற யாரும் வர வேண்டாம், நாங்க எங்க ஆசிரியர்களே நாங்க மாணவர்களுக்கு கவுன்சிலர்கள் தான். எல்லாருமே ஆலோசனை வகுப்புன்னு ஒண்ணு நடத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த குழந்தைகள் மனசுல அடுத்து ஒப்பீடு செய்யக்கூடாது, அது உண்மை. அது பெற்றோர்கள் செய்யறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் அந்த குழந்தையுடைய மனநிலையை புரிந்து நெருக்கமாகி வர வேண்டும். அப்ப ஆசிரியர் நெருக்கம் தேவை, நண்பர்கள் நெருக்கம் தேவை, பெற்றோர்கள் நெருக்கம் தேவை, நம்ம சூழல்கள் நெருக்கம் தேவை, உறவினர்களின் நெருக்கமும் தேவை. இந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்தால் அந்த இளைஞன் உண்மையில் ஒரு நல்ல குடிமகனாகவும் சான்றோனாகவும் வளருவான் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அம்மா, நன்றி. ரொம்ப சிறப்பம்மா, ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப கேட்கறக்கே ஆனந்தமா இருந்தது. என்னன்னா, நீங்க சொன்ன ஒவ்வொரு வரிகளுமே உண்மையான வரிகள். உறவோட அருமையை தெரிஞ்சவங்க தான் இந்த அளவுக்கு பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கவுன்சிலிங்க்கு நாங்கள் தனியாக ஆள் கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நாங்களே குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். நாங்கள் அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் எங்களுடைய குழந்தையா பாவிச்சு பார்க்குறோன்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்தை எடுத்து வச்சிங்க. ஐயா, நம்மளுடைய அம்மா எந்த அளவுக்கு சிறப்பாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஐயா. அவங்க திடீர்னு அவங்களுடைய அணிக்கு வலு சேர்த்துட்டாங்க. அது கொஞ்சம் அந்த உறவின் நெருக்கம்ங்கிறது கொஞ்சம் பாயிண்ட் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. இவங்க ரொம்ப சிறப்பா பேசிட்டாங்க. அவங்க எப்படி சிறப்பா பேசுனாங்கன்னா, மத்தவங்க பேசுனது எதுவும் தெரியாது, இவங்க அவங்களுடைய அந்த பேச்சை எடுத்து அதுக்கு சரியான பதில இவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்குது. காரணம், இந்த உலகத்துல அறிவியல் வளர்ச்சி உண்மையே எங்கேயோ போயிடுச்சுங்கிறாங்க. அது உண்மைதான். அறிவியல் வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு. இந்த உலகமே ஒவ்வொரு மனிதனுடைய கையடக்கத்துக்குள்ளேயே வந்துருச்சு. அதுவும் உண்மைதான். ஆனா அந்த கையடக்கத்துக்குள்ள வந்துருச்சு, அதனால நாம உறவெல்லாம் விட்டுடலாமா? இல்ல அந்த கையடக்கத்துக்குள்ள இருக்கிற அந்த கணினி மட்டும் நம்மளுடைய சுய எல்லா இதையும் காப்பாத்துமா? அதுக்கு தேவையானது ஒரு உறவு வேணும். இல்ல, அந்த உறவு இருந்தா தான் எது நடக்கும். ஏன்னா அந்த உறவு தான் நமக்கு நல்ல அறிவு தீய அறிவுங்கிறத பிரிச்சு காட்டுது. எப்படி அன்னப்பறவை அந்த பாலை நீரை பிரிச்சு காட்டுற மாதிரி உறவுன்னு ஒண்ணு இருந்தா தான் நமக்கு சரியான நல்லறிவு எது, தீய அறிவு எது, ஏன் இவன் தடுமாறான், ஏன் தற்கொலை பண்றான், ஏன் ஆதரவு இல்லாத மாறான், ஏன் மனசை குழப்பிக்கிறான், ஏன் மன குழப்பங்களுக்கு ஆளாகிறான், அதையெல்லாம் தடுக்கணும்னா கூட உனக்கு பாதுகாப்பா இருக்கிறது, ஒரு கவசமா இருக்கிறது உறவுகள் தான். அந்த உறவுகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சிறப்பா பேசியிருக்கிறாங்க. அவங்க இன்னொன்னு அருமையா சொன்னாங்க. அத உறவுங்கிறது பெற்றோர் மட்டும் இல்லைங்க, ஆசிரியரும் மாணவரும் உறவு தான், ஆசிரியரும் மாணவியும் உறவு தான், பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவ மாணவிகளும் அதுல இருக்கிற ஆசிரியர்கள் உறவு தான். உறவுங்கிறது இந்த பெற்றோருங்கிறதுக்குள்ள ஒரு இதுக்குள்ள அடைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த உறவுகள் தான் நட்பா மலருது, சமூகத்தில் எல்லாம் கிடைக்குது,
விவேகானந்தருடைய பிரச்சனையை நீங்களும் சொன்னீங்க, அது உண்மைதான். அவர் ஒரு எழுச்சிக்காகத்தான் அவர் அப்படி சொன்னாரு. அதாவது உறவின் நெருக்க நட்பை வளர்க்குங்கிறது உண்மைதான். அதே மாதிரி பாசத்தை வளர்க்குங்கிறத விட கூட நமக்கு ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு மருத்துவராக, அப்ப நீங்க பள்ளிக்கூடத்துல நம்ம பள்ளியில நாம மன ஆலோசகரா இருக்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு பாடங்கள் சொல்லி தர பயிற்சி அளிக்கிறோம் இல்லையா, அதை உண்மையிலே நீங்க சொன்னது ஒரு உண்மை. அதுக்கு டாக்டரே தேவையில்லை, உறவுகள் இருந்தாலே அது நிவர்த்தி ஆயிரும். ரொம்ப அருமையான கருத்து. அப்புறம் இன்னொன்னு, எதையுமே ஒப்பீடு போட வேண்டாம். அனைத்திலுமே நட்பு, குடும்பம், சூழல், சமூகம், உறவுகள் இது எல்லாமே இருந்தாதான் ஒருவருடைய வாழ்க்கை, உறவின் நெருக்கம் இருந்தாதான் அது சிறப்பா இருக்கும், உயர்வா இருக்கும், நிலைத்து நிற்கும். அதுதான் இந்த வருங்கால சமுதாயத்துக்கு, இன்றைய சமுதாயத்துக்கு தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான கருத்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அம்மா எவ்வளோ நல்லா பேசினாங்க, எத்தனை கருத்துக்களை எடுத்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விவேகானந்தரை அவங்க எப்படி ஒப்புமையிடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. மிகச்சிறப்பு ஐயா, நன்றி.